श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्य जामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னை வினயகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங்கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார் கென்னுக்கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதன்னு நன்னினர்பால் சயந்தருகீர்த்தி ராமானுஜமணி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கு மண்பாலியம்பும் கலித்துறை அந்தாதி ஓத இசனெஞ்சமே சொல்லின் தொககொண்டு உனதடிப்போதுக்குத் தொண்டு செய்யும் நல் அன்பரேத்து முன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமய வெல்லும் பரம இராமானுஷா இதன் விண்ணப்பமே. பகவத் ராமானுஜர் நமக்கு செய்த அனுக்கிரகத்தை உள்ளன்போடு ஆனந்தமாக அனுபவித்து பேசி வருகிறார் திருவரங்கத் தமுதனார். ராமானுஷ நூத்தந்தாதி என்னும் பிரபந்தம் பிரபன்னர்கள் சரணாகதர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமானது. எப்படி அந்தணர்களுக்கு காயத்ரி மந்திரம் முக்கியமோ அதைப்போல் சரணாகதர்களுக்கு ராமானுஜனுத்தந்தாதி 108 பாசுரங்களும் உயிர் போன்றவை, அமுதம் போன்றவை. அதுல நாம வரிசையா பார்த்துன்னு வந்திருக்கிறதுலே ஏற்கனவே 43வது பாசுரத்தின் பொருளை பார்த்தோம். ராமானுஜன் என்று சொல்லுமினே, ராமானுஜா ராமானுஜாங்கிற திருநாமத்தை சொல்லுங்கள். அப்படி சொன்னால் சுரக்கும் திருவும் உணர்வும் உங்களுக்கு ஸ்ரீ சம்பத்து அனைத்து செல்வமும் ஏற்படும். உணர்வு நல்ல ஞானம் பிறக்கும். சொலப்புகில் வாயமுதம் பறக்கும். சொல்ல சொல்ல வாயில் அமுதமூறும். இருவினை பற்றற ஓடும். அனாதி காலமா நாம சேர்த்து வச்சிருக்கிற பாபங்கள் எத்தனையும் தொலைந்து ஓடியே போகும். இதத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். என்னன்னு சொல்லணும்னு யோசிங்க. அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை ராமானுஜன். கலியை முடித்து நம் அனைவரையும் கிட்டத்தட்ட கிருத்தயுகத்திலே வாழ வைக்கக்கூடிய பெருமை படைத்தவர் பகவத் ராமானுஜர். கிருத்தயுகம்னு சொன்னாலே ரொம்ப ஆனந்தமா தலையாட்டுவோம். எப்பேற்பட்ட யுகம்! அந்த யுகத்துல நாம் இருந்திருந்தா எவ்வளவு நல்லவர்களா இருந்திருப்போம். ரொம்ப சத்த குணத்தோட, உண்மையோட, தான தர்மத்தோட, சிந்தனை உயர்ந்திருந்து யோகத்தோட இருந்திருப்பேன்னு தோன்றது இல்லையா? இப்பவும் இருக்கலாம். ராமானுஷா ராமானுஷான்னு சொல்ல சொல்ல இந்த கலியுகத்திலேயே கிருத்தயுகத்தினுடைய பெருமையை நான் பெற்றுவிடலாம் சொல்லுங்கோள் என்று 43வது பாசுரத்துல சாதித்தார். அடுத்து இப்ப நாம பார்க்க வேண்டியது 44வது பாசுரம். மூளாமையாலே அவர்களுடைய படியை அனுசந்தித்து இன்னாதாகிறார். எல்லாரையும் பார்த்து ராமானுஷான்னு சொல்லுங்கோன்னு சொல்லி பார்த்தார். திரும்ப நம்ம எல்லாரையும் ஒரு சுத்து பார்க்கிறார். எல்லாரும் சரின்னு புரிஞ்சுனுட்டு ராமானுஷா ராமானுஷான்னு சொல்ல வந்துட்டாளா? அவருடைய பெருமையை தெரிந்து கொண்டு கோஷ்டியில சேர்ந்துட்டாளானால் அப்படி ஒன்றும் சேர காணும். திரும்ப பார்த்தால் இன்னும் அவரவர்கள் எங்கு உழன்று கொண்டிருந்தார்களோ அங்கேயே திரிந்து கொண்டிருந்தனர். இப்படி போய் கெட்டு போகிறார்களே என்று நினைத்து வருத்தப்பட்டு, நீங்கள் ஏன் அழிந்து போக வேண்டும்? வேறு வழி இல்லா என்றால் ஒருத்தன் துன்பப்பட வேண்டும். வைத்தியரே கிடைக்கல, அதனால வியாதி முத்தி போச்சு, கட்டப்படுறேன். வாஸ்தவம், நல்ல வைத்தியர் நமக்கு கிடைச்சிருக்கார், மருந்தும் இருக்கு, சாப்பிடறதுக்கு என் உடம்புல சக்தி இருக்கு, ஆனா துன்பப்படுறேன்னா காரணம் போக்குறதுக்கு வழி இருக்கிறச்சே துன்பப்பட வேண்டியது இல்லையே. இது ஒரு ராமானுஷான்னு சொன்னால் உங்களுடைய இருவனை பத்தரவோடும்னு சொன்னேனே, ஆனா அந்த வினைகளை போக்கிக் கொள்ளாமல் தவிக்கிறீர்களே. எப்பேற்பட்டவருடைய நாமத்தை சொன்னேன் தெரியுமா? அத்தையுமா சொல்லாமல் இழப்பீர்கள் என்று இந்த பாசுரத்தால கேட்க போறார். 44வது பாசுரம். சொல்லார் தமிழரு 3 சுருதிகள் 4 எல்லையில்லா வரநெறி யாவும் தெரிந்தவன் எண்ணரும் சீர் நல்லார் பரவுமி ராமானுஜன் திருநாமம் நம்பி கல்லார் அகலிடத்தே அகலிடத்தோர் எது பேரென்னு காமிப்பரே. இவ்வகலிடத்தோர்
இந்த பூமியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எது பேரு என்று காமிப்பர்னா விருப்பப்படுவர்னு அர்த்தம். எதை பேரு, எது பிராபியம், எது பிராபகம், எது அடையத் தகுந்தது, எது அடைவிப்பது, வழி எது, போய் சேர வேண்டிய இடம் எது, எதுவுமே தெரியாமலா தவிப்பார்கள். ஏன் தவிக்கிறா தெரியலையே. போய் சேர வேண்டிய இடம் ஸ்ரீபெரும்புதூர். நேர புரிஞ்சுப்போம், ராமானுஷருடைய திருவடிகள் தான். அதற்கு வழிகாட்டக்கூடியது அதே திருவடிகள் தான். அவர் திருவடிகளை அடைய வேண்டும், ராமானுஷர் திருவடிகள் மூலமே அடைய வேண்டும். இது தெரியாமல் ஏன் உலகத்து ஆசைகளிலே கிடந்து தவிக்கிறார்கள்? சுவாமி எப்படிப்பட்டவர்னு சொல்லுகிறேன் கேள்மின். சொல்லார் தமிழொரு மூன்று தமிழும் தெரிஞ்சவர். இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு சொல்லுவோம் இல்லையோ. தமிழ் 3 வகைப்படும். இயற்தமிழ் உரைநடையா சொல்றது, இசைத்தமிழ் கானமா சேர்த்து பாட்டோட சொல்றது, நாடகத்தமிழ் நடித்து காட்டுவது. இது 3 வகை தமிழ். அது இங்கே பதபதார்த்தத்தில் சாதிக்கிறார். அகலிடத்தோர் விஸ்தீர்ணையான அகலமா இருக்கக்கூடிய இந்த பூமியில் அகலிடத்தோர் பேரு எது என்று காமிப்பர், எது புருஷார்த்தம், எது அடையத் தகுந்தது என்று விருப்பப்படுறாள்னே தெரியலையே. ஏன் இப்படி போய் ஆசைப்படுறா? சொல்லார் தமிழொரு சொல் ஆர், சொல் நிரப்பத்தை உடைய. நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியோ அல்லது தமிழ் பிரபந்தங்கள் எதுவாக இருக்கட்டும், சொற்செறிவுன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த சொல்லினுடைய பிரயோகம் பயனீடு, எழுத்து, சீர், தலை, அடி, தொடை, யாப், இலக்கணம் அத்தனை தெளிவா துல்லியமா நிக்கிறது இல்லையோ. அதனாலதான் சொல் ஆர்ந்தன்னு சொல்றார். சொற்களாலே நன்கு அமைக்கப்பட்ட ஒரு அத்விதீயமாய் நிகரற்றதாக இருக்கக்கூடிய இயல், இசை, நாடகம் என்று 3 தமிழும் சங்ககால புலவர்கள் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்பேற்பட்ட பரிபாடலோ 14 கணக்கோ அகநானூறு புறநானூறு சங்ககால தமிழ் எவ்வளவு பெருமையோட சொல்லிக்கிறோம். அந்த காலத்திலேயே இருக்கிறது முத்தமிழ். முத்தமிழ்னு சொன்னால் இதுதான் முத்தமிழ். இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அந்த முத்தமிழுக்கு தலைவராக யார் விளங்கியிருக்கார்? ராமானுஷர் விளங்கினார். அவரை ஒரு சிறந்த சம்ஸ்கிருத பண்டிதர்னு அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர் எத்தனை தமிழ் பற்று கொண்டவராக இருந்தார். இந்த தமிழையே வளர்த்து 4000 திவ்ய பிரபந்தத்தின் மூலம் எப்பேற்பட்ட அருளை நமக்கு கொடுத்திருக்கிறார்ங்கிறது மெதுவே அவர் வாழ்க்கை வரலாற்றை படித்து அவருடைய கருத்துக்களை உபதேசங்களை கேட்டாத்தான் அது புரியும். நாம தமிழர்கள்னு சொல்லிக்கிறோம் இல்லையோ. அப்ப இந்த பரம்பரையில வந்த ஆச்சாரியர்கள் தமிழுக்கு என்ன தொண்டாற்றிருக்கான்னு படிச்சு பார்ப்போமே. படிச்சு பார்த்தா தானே அவ என்ன பண்ணிருக்கா இல்லையாங்கிறது தெரியும். அப்பதான் நமக்கும் உண்மை புரியும். அப்ப 3 தமிழும் 3 வகைப்பட்டிருந்துள்ள தமிழும் சுருதிகள் 4 வேதங்கள். இந்த தமிழ் எத்தை ஆதாரமா கொண்டிருக்கு? தமிழ் மொழிக்கு வேறொரு ஆதாரம் இல்லை. ஆனா ஆழ்வார்கள் பாடின திவ்ய பிரபந்தத்தின் கருத்துக்கு சம்ஸ்கிருத வேதங்கள் ஆதாரம். அதனால சுருதிகள் 4 ருக்கு, யஜுசு, சாம, அதர்வம் என்கிற 4 வேதங்களையும் எல்லையில்லா அறநெறி யாவும். அறநெறின தர்மசாஸ்திரம். எத்தனை தர்மசாஸ்திரங்கள் இருக்கு. கௌதம சூத்திரங்கள்லாம் இருக்கு, மனு தர்மசாஸ்திரம் இருக்கு. இத போல தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் அறிந்தவர். எல்லையில்லா எண்ணிறந்த அளவு காண முடியாத அறநெறி தர்ம மார்க்கங்கள் அனைத்தையும், அறநெறி தர்மத்தை எல்லாம் யாவும் அறிந்தவன், அனைத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் ராமானுஷர். தெரிந்தவர்னால் அலகலகாக ஆராய்ச்சி பண்ணி அர்த்தம் புரிஞ்சு வச்சுருக்கார். எண்ணரும் சீர் நல்லார் பரவும் ராமானுஷன். எண்ணரும் சீர்னால் எண்ணி முடிக்க முடியாத கல்யாண குணங்களை கொண்டவர்கள். எண்ணுவதற்கரிய எண்ணரும் சீர் குணங்கள், மங்களமான குணங்களை உடையவராய் ராமானுஷர்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு அர்த்தமும் சொல்ல போறார். இப்போ எண்ணிலடங்காத குணங்களை கொண்ட ராமானுஷர் எண்ணரும் சீர். நல்லார் பரபமி ராமானுஷன். நல்லார்ங்கிறது சத்துக்கள். கூறத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், அதே போல அருளாள பெருமாள் எம்பெருமானார் இவர்களெல்லாம் பரவும். நல்லார்கள் சத்துக்கள் எல்லாம் பரவும். அதீத பிரீத்தியோட பிரகர்ஷத்தோட ஆசையோட ராமானுஷன் திருநாமம் எம்பெருமானாருடைய திருநாமத்தை நம்பி நான் சொன்ன வார்த்தையை விஸ்வசித்து நல்லார் கல்லார் கற்கிலர். நான் சொன்ன திருநாமம் நானா சொல்லிட்டதில்லை. இப்போ நல்லார் பரவும் இராமானுஷன் திருநாமத்தை நான் கூறினேன். நானா சொல்லிடல. நல்லார்கள் பலரும் ஆசைப்பட்டு சொல்ற ராமானுஜ நாமத்தை அடியேன் கூறினேன். அதை நம்பி ஆமா இவன் இப்படித்தான் சொல்லியிருக்கா நம்ம நம்பலாம் என்று விசுவாசம் பண்ணிருக்கணும் இல்லையோ. நம்பி கல்லார்னா கற்க மாட்டேங்கிறாளே, படிக்க மாட்டேன்னு சொல்றார்களே, நானா உன்னை சொல்லிடலையே, உயர்ந்த அர்த்தத்தை தானே எடுத்து கூறியிருக்கிறேன்.
ஆனாலும் ஏன் சொல்ல மறுக்கின்றனர், கற்க மறுக்கின்றனர் என்று வருத்தத்தோடு முடிக்கிறார். இனி பாசுரத்தின் ஆழ்ந்த கருத்துகள் பார்க்கலாம். ராமானுஷர் அத்தியந்த விலட்சண உபாயம். அவர் திருவடிகளை அடைவதே புருஷார்த்தம். அந்த திருவடிகளில் பக்தி செய்து அதற்கு தொண்டு செய்து விருப்பதே புருஷார்த்தம். அதை அடைவதற்கும் அவர் திருவடிகளே வழி. உலகத்துல ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா வழி வேறையா இருக்கும். வழியும் போய் சேர்ற இடமும் ஒன்னா இருக்குமா? வண்டியில ஏறணும்னா அதான் வழி, அதான் உபாயம். போய் சேர்றது ஏதோ ஒரு வீட்டுக்கு போய் சேர போறோம், கோவிலுக்கு போய் சேர போறோம். கோவிலே வழியா இருக்குமா? வழி போற மார்க்கமே கோவிலா இருக்குமா? ரெண்டு வெவ்வேறையா தானே இருக்கும். ஆனா இங்க ராமானுஷருடைய திருவடிகள் அவையே பேரு, அவையே ஆறு, அதுவே பிராபியம், அதுவே பிராபகம். இப்படிங்கிறத தெரிந்து கொள்ளாமல் எது புருஷார்த்தம்னு தெரியாமல் ஏதோ சோறு கண்ட இடம் என்றும் தூக்கம் வந்த இடம் என்றும் 6-4 காசு கொடுப்பனோ என்னும் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே. நான் சொல்ற திருநாமத்தை ஏன் நம்பி இவர்கள் கல்லாமல் போனார்கள்? இனி பாசுரார்த்தம். அகலிடத்தோர் அனந்தமான உலகம், அகலமான உலகம். எத்தனை கோடி மக்கள் இருக்கார்? கணக்கு தெரிஞ்ச கோடியே 900 கோடிங்கிறார் மனுஷர்கள் மட்டும். இனி எந்த தீபத்துல யார் இருப்பாளோ, எத்தனை ஆடு மாடு கோழி குதிரை எத்தனை இருக்குமோ. இப்போ இது இத்தனையும் விபுலமா இருக்கக்கூடியது. எது பேருன்னு காமிப்பர். எத்தான் ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஓடுறா தெரியல. மந்திரம் எத்தனைன கோபயேத்து குரோர் நாம சதா ஜபேத்து. நான் சாஸ்திரம் சொல்லிருக்கு மந்திரத்தை மறைச்சு மறைச்சு சொல்லுன்னுட்டு. நானா மறைக்கவே இல்லை. இதோ 108 பாசுரம் பாடி குருவனுடைய நாமத்தை பளிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மறைக்கணும்னு தான் சாஸ்திரம் சொல்லிருக்கு. மறைச்சுட்டா இவ ஏற்கனவே தெரியாம தவிக்கிறா, இன்னும் தவிக்க போறாளேங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சாஸ்திர மரபையும் மீறி உங்களுக்கா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறச்சே வராம விட்டுட்டேன்னா நான் மறைச்சா கூட வாஸ்தவம், நான் மறைக்கல, நானே மரபு மீறேன். இப்போ மீறி உங்களுக்காக எளிதா இருக்கட்டுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப வர வேண்டாமோ? பரமபோக்கியமான சதுரக்ஷரியை உபதேசித்திருந்தாலும் சரி. அப்படி ஒரு வேளை நீர் என்னென்ன அர்த்தம் சொல்றீங்களோ அதெல்லாம் கடுமையா இருக்கு சுவாமி, ரொம்ப கசக்கிறது, அதனால எங்களால் எடுக்க முடியல அப்படியான்னு சொல்லும். நான் சொல்ற ஒவ்வொரு நாமமும் அமுதமயமானா இருக்கு. சொலப்புகில் வாய் அமுதம் பரப்பும்னு சொன்னேனே. வாயில ராமானுஷான்னு சொல்லச்சு அமுதம் ஊர்றதே. நான் என்ன வேப்பங்குடி நீர் வேப்பங்கஷாயமா சாப்பிட சொன்னேன்? நல்ல அமுதத்தை தானே குடிக்க சொன்னேன். மறைக்கல, கசப்பானதை கொடுக்கல, கஷ்டப்படுத்தல, பலமுறை சொல்லுங்கன்னு சொல்லல. இவ்வளவு சுலபமா சொல்லிருக்கிறச்சே ஏன் மறுக்கிறீர்கள்? சொல்லார் தமிழரும் ஒன்னும். ஆனால் அத்தியனம் பண்ணுவிக்கவர்கள் மந்தமதிகளுக்கு ஏதோ ஒரு சந்தை சொல்ல வேண்டாமோ? நான் சொன்னேன் நீங்க சொல்லலையே. உடனே நாம கேட்டோம், ஒரு நாள் சொல்லி முடிச்சுட்டீர்னா எங்களுக்கு ஞாபகம் இருக்குமா சுவாமி? நாங்க என்ன அவ்வளவு மெத்த படித்தவாளா? ஒரு நாள் சந்தை சொன்ன உடனே பல்லாண்டு முழுக்க இப்ப தெரியும். மார்கழி திங்கள் 30 பாட்டும் தெரியும். ஒரே ஒரு தினம் ஒருத்தர் பாடினார், காதார கேட்டேன், திருப்பி சொல்ல முடியுமா? சின்ன வயசுல இருந்து ஒரு கதை கேள்விப்படுவார். ஒருத்தனுக்கு ஒரு தரம் சொன்னா திருப்பி சொல்லிடுவான், 2 தரம் கேட்டா ஒருத்தர் திருப்பி சொல்லிடுவார், 5 தரம் கேட்டா ஒருத்தர் திருப்பி சொல்லிடுவார்னுட்டு. இப்படி எல்லாம் நம்மளால முடியுமா? இப்போ 50 தரம் சொன்னா கூட 10 நாள் ஞாபகம் இருக்கு, அடுத்த நாள் மறந்து போடுறது. எல்லாமே சின்ன வயசுல கத்துந்தோம்னா ஞாபகம் இருக்கும், வயசான பிற்பாடு முயற்சித்தோம்னா சமமா தான் படும். இவர் நான் உங்களுக்கு கத்து கொடுத்தேனே சொல்லலையேன்னா நாம கேட்டோம், கொஞ்சம் முயற்சி எடும். ஒரு தரம் சொன்னாலாம் சொல்லிட முடியுமா சுவாமி? நிறைய தரம் சொல்லி சொல்லி கொடுத்தா தானே நாங்களும் சொல்லுவோம். அதை நீர் பண்ண வேண்டாமோனால் பண்ணிருக்கேன். என்ன பண்ணேன்னு சொல்றேன் கேளுங்க. எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று ராமாயணன் எல்லாவிடத்தில் இருக்கிறான் என்றும், எண்பெருக்கண்ணல தொன்பொருள் ஈரிலா வன்புகழ் நாரணன் திண்கலல் சேரே என்றும் பிரபாவ புரஸ்தரமாக அம்மந்திரத்தை உபதேசித்தா போலே, எப்படி நாராயண மந்திரத்தை எல்லாரும் பிரபாவத்தோட சொல்லி கொடுத்தாளோ, நாராயண நாமத்தை எங்கெங்க உபதேசித்திருக்கா? திருமந்திரம் நமோ நாராயணாயாங்கிற 8 எழுத்து மந்திரத்தை பதரிகாசிரமத்தில் பகவானே நாராயணன் அவதரித்து தன் சிஷ்யன் நரனுக்கு உபதேசித்தார். அத போல நம்மாழ்வார் எத்தனையோ பாசுரங்கள்ல பாடியிருக்கார். அங்கங்க பெரியோர்கள் உபதேசித்திருக்காளோ இல்லையோ. நான் என்ன அப்படி நாராயண நாமத்தை அவங்களுக்கு உபதேசித்தேன்? அது கஷ்டம், பதரிகாசிரமத்துக்கு போகணும். இப்படி அப்படி உட்காந்து எண்ணத்துக்குள்ளேயே கை விட்டு போடும். நான் அதெல்லாம் சொல்லலையே, ராமானுஜ நாமத்தை தானே உபதேசித்தேன். இன்னும் எளிதான நாமமாச்சே, உங்க வீட்லயே சொன்னேனே, உங்களை எங்கேயும் வர சொல்லலையே, சமப்படுத்தவே இல்லையே. நானு பிரணவத்தை காட்டிலும் உயர்ந்ததா இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்றேன். என்ன அந்த நாமத்துக்கு இருக்கிற வைபவம்னு கேட்டுங்க. சொல்லார் தமிழரு மூன்றும், 3 தமிழ். இது 2 விதமா பொருள் கூறுகிறார்கள். சொல்லார் தமிழ் ஒருன்னு இருக்கு இல்லையோ, அந்த ஒன்றுங்கிறத நம்மாழ்வாருடைய திருவாய்மொழின்னு வச்சுக்கலாம். அப்ப 1000 பாட்டு ஆயிடும். அப்புறம் 3ன்னு வருதோ இல்லையோ, மத்த 3000 பாசுரங்கள்னு வச்சு விடலாம். அப்பனா 1 3 1000 3000 4000.
இல்லைனால் சொல்லார் தமிழ் ஒரு, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழின்னா ஒண்ணுன்னு வச்சுடலாம். மற்ற மூடுங்கிறது அவரே பாடியிருக்கிற திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி. அப்ப அதை 3 பிரபந்தம்னு வச்சுட்டோம்னாலும் 1 3 அர்த்தம் கிடைச்சிடும். இல்லைன்னா 3வது பொருள் சொல்றார். இல்லை, சொல்லார் தமிழ், தமிழ் மிகச்சிறந்தது, ஒரு தமிழ் நிகரற்ற தமிழ். ஒரே தமிழ்னு சொன்னா தன்னிகரற்ற தமிழ். அந்த தமிழுடைய வகைகள் என்ன? இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு 3ன்னு சொல்லலாம். அப்ப 1 3ங்கிறதுக்கு 3 அர்த்தம் சொல்லிட்டார். திருவாய்மொழி 1000 மற்ற 3000, திருவாய்மொழி ஒரு பிரபந்தமும் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதியம், தன்னிகரற்ற தமிழிலே பாடப்பட்ட இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ன 3 விதமா அர்த்தம் பார்த்துக்கலாம். சொல்லார் தமிழரு 3 சுருதிகள் 4. இந்த தமிழ் வேதம் ஒரு பக்கம்னால் 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அனித்தியமா இருக்காது, நித்தியமா இருக்கும், எப்போதும் இருக்கக்கூடிய வேதம். சாபேட்சம், இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்க்காது. நம்ம ஒரு விஷயத்தை விசாரிக்கணும், இது சரியா உண்மையா சுவாமின்னு கேட்டா அங்க கேளு இங்க கேளு இங்க கேளுங்குவா. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்ங்கிறமோ இல்லையோ. அத போல வேதம் சொல்லிருக்கு ஒரு அர்த்தம்னு வச்சுங்களேன். வேதம் சொல்லிருக்கு, ஆனா 4 பேர்கிட்ட விசாரித்தது சரியானு தெரிஞ்சுங்க என்று சொல்ல முடியாதுங்கிறார். வேதம் சொல்லித்துன்னா இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது, அது சொல்லித்துங்கிறதே பிரமாணம். இதத்தான் ஸ்வதஹா பிரமாணம்னு சொல்லுவா. அது தானே பிரமாணம். அதை ஸ்தாபிப்பதற்கு இன்னொரு பிரமாணத்தை தேடி போகக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய ஸ்ருதிகள் 4. சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா என்னும் ஆச்சாரிய உச்சாரண அனுச்சாரணாத்மக அத்தியன சாத்தியமாய், ஆச்சாரியன் சொல்லி சிஷ்யன் திரும்ப சொல்லி அத்தியனம் பண்ணி பண்ணி வசத்திரமல்லையோ அப்படிப்பட்ட 4 வேதங்கள். ரிச்சஹா, யஜூகும்ஷி, சாமானி, ததைவ ஆதர்வணானிச்ச சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தன். இதுதான் 4 வேதங்களின் பெருமை. அப்ப 3 திவ்ய பிரபந்தங்கள், நம்மாழ்வாருடைய ஒரு திவ்ய பிரபந்தம் 4000 வச்சுங்க. சொல்லார் தமிழரு 3. இல்ல அந்த தமிழுக்கு இருக்கிற பெருமையான இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு வச்சுங்க. அத்தோட சார்ந்து இருக்கக்கூடிய 4 வேதங்கள். இதோட நிறுத்திடாமல் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன், எல்லையில்லாத தர்மசாஸ்திரங்கள். எத்தனை தர்மசாஸ்திரம்! நாம பிறந்த அன்னிலேருந்து போற அன்னி வரைக்கும் பண்ண வேண்டிய 16 சம்ஸ்காரங்களை சொல்றது எத்தனை சாஸ்திரம். வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும், எத்தத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கிற தர்மசாஸ்திரங்கள் இப்படி எண்ணிறந்தவை. ஒரு பீஷ்மாச்சாரியர் அம்பு படுக்கையில படுத்துண்டு சாந்தி பருவாங்கிறத சொன்னார் சொன்னார் சொன்னார். தர்மபுத்திரனுக்கு எல்லாத்துலயும் சந்தேகம். ரொம்ப தர்ம மார்க்கத்தில் இருக்கிறவளுக்கே சந்தேகப்பட்டுட்டே இருப்பா. இது பண்ணா தப்பாயிடுமோ, அது பண்ணா தப்பாயிடுமோ. நம்மள கேளுங்க, இதெல்லாம் ஒரு கவலை இல்லை சுவாமி. யார் இதெல்லாம் கவலைப்பட்டு இருக்க முடியுமான்னு, ஏன்னா அது பக்கமே போலியோ இல்லையோ, அதனாலதான் அந்த சமயம் இல்லை இப்போ. ஆனா தர்மத்திலேயே இருக்கிறவாளுக்கு இப்படி காலை வச்சா தப்பா, அப்படி வச்சா தப்பா, கைய அலம்பிருக்கோம்னா அவளுக்கு சந்தேகம் வரும். இது வரைக்கும் கையலமணும் அலமணும்னா அவ ஒருவேளை இது வரைக்கும் அலம்பிருக்குமோன்னு சந்தேகம் வந்தா திரும்ப போய் அலம்பி விடுவா. ஒருவேளை சொம்ப இடுக்கி அலம்பிக்காத இது வரைக்கும் அலம்பிட்டோமோன்னு திரும்ப ஜலம் தூக்குவா. காலை ஒருவேளை புறங்கால அலம்பாத போயிருக்குமோன்னா திரும்ப அலம்புவா. இப்படி போய் சந்தேகப்படுறாளேன்னா அது அந்த தர்மத்துல ஆசை இருக்கிறவாளுக்கு தான் அது பாடு என்னன்னு தெரியும். இப்போ ஒரு நாள் ஏதான நேரம் கழிச்சு படுத்துனாலோ, கர்ம அனுஷ்டான ஒழுங்கா இல்லைன்னாலோ, பாம்பு தீண்டினா போல பயப்படுறாளோ இல்லையோ. அது தர்மத்தின் பெருமை. எல்லையில்லா வரநெறி யாவும் தெரிந்தவன். இந்த தர்ம மார்க்கங்களை எல்லாம் முழுவதும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ராமானுஷர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியர் என்று கொண்டாடுறோம் இல்லையோ. வேத மார்க்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணவர், சம்ஸ்கிருத வேதம் தமிழ் வேதம் இரண்டையும் 2 கண்களாக கொண்டு இரண்டையும் சமமாக பாதுகாத்து போற்றியவர். இப்படி இருக்கிறவரார் எண்ணரும் சீர் எல்லையில்லாத கல்யாண குணங்கள் உடையவர். பகவானுடைய அவதாரம், பார்சாரதி பெருமாள் திருவல்லிக்கேணி பெருமாளுடைய அவதாரம், பாகவதர்களுடைய அவதாரம், முதல் சேஷனா இருக்கிற ஆதிசேஷன் அவதாரம், பஞ்ச ஆயுதங்களுடைய அவதாரம், பெருமானுடைய சங்கம் சக்கரம் கதா அசிவில் ஆகிய 5 அவதாரம். இப்படி இருக்கிறச்சே குறைச்சலா அவருக்கு இருக்கிற கல்யாண குணம் பெருமை குறவா? அதனாலதான் எண்ணரும் சீர்ங்கிறார். சொல்லி முடிக்க முடியாத குணங்களோட சங்கியாதும் நைவசக்கியந்தே குணாஹா தோஷாச்ச சார்ங்கிணா ஆனந்தியாது பிரதமோ ராசி அபாவாதேவ பశ్చిம. பகவானுடைய குணங்களை எண்ண முடியாது, நைவசக்கியந்தே. அதே மாதிரி அதை எண்ணினாலும் எண்ணலாம். ஆழ்வாராச்சாரியர்களுடைய குணங்களை ஒரு நாளும் எண்ணி முடிக்க முடியாது. ந தஸ்ய ஈஷே கஷ்டன ந தஸ்ய மகத்யஷா தஸ்ய நாம மகத்யஷா. அவருக்கு சமமானவரும் இல்லை மேம்பட்டவரும் இல்லைன்னு கடவுளை பத்தி சொல்றோம். பிரம்மத்துக்கு சமமானவரோ மேம்பட்டவரோ இல்லை. அவரை கூட சொல்லி முடிச்சாலும் சொல்லி முடிச்சுடலாம். ஆனா ராமானுஜ பிரபாவத்தை என்னவென்று சொல்ற? எண்ணரும் சீர்
இல்லைன்னா இன்னொரு விதமா சொல்லலாம், எண்ணரும் சீர் ராமானுஜர், இல்லைன்னா எண்ணரும் சீர் நல்லார். நல்லார்கள்னா ராமானுஜ சிஷ்யர்கள், அவர்களுக்கே சீர் எண்ணற்கரியதுங்கிறார். அப்ப எண்ணரும் சீர்ங்கிறத ராமானுஜரோட சேர்க்கலாம், அல்லது எண்ணரும் சீர்ங்கிறத நல்லாருங்கிறதோட சேர்க்கலாம். எண்ணரும் சீர் நல்லார்னு என்ன கிடைக்கும்? நல்லார்கள், கூரத்தாழ்வான், எம்பார், முதலியாண்டான் போன்றோர். எண்ணரும் சீர் அவர்களுடைய குணங்களே எண்ண முடியாது, உடையவர் குணங்களை எண்ண முடியாது. சிஷ்யர்களுடைய குணங்களோ வாசாமகோச்சரம் எண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட நல்லார் எண்ணரும் சீர் நல்லார் பரவும் ராமானுஜன். ஆழ்வான், பிள்ளான், எம்பார் தொடக்கமானோர் நல்லார்கள். அவர்கள்லாம் என்னன்னு ராமானுஜரை பத்தி பாடுறாராம். ஜயதி சகல வித்யா வாகினி ஜன்மசைலா. சகல வித்யா வாகினி ஜன்மசல்யா. அத்தனை வித்யை, உலகத்துல என்னென்னலாம் வித்யை இருக்குமோ இந்த வித்யெல்லாம் ஒரு நதின்னு வச்சுக்கோ. இந்த வித்யெல்லாம் ஓடுற ஜலம், வெள்ளம்னு வச்சுங்களேன். இந்த வெள்ளம் எல்லாம் எங்கேருந்து கிளம்பும்னால் மலையிலேருந்து தானே. இப்ப காவேரி சஹ்யாத்ரின்னு சொல்றோம், கொடகு தலைக்காவேரி எல்லாம் சேவிச்சிருப்பு. அது போல கங்கோத்ரி, யமுனேத்ரி எல்லாம் ஹிமாச்சலத்துல சொல்றோம். 32 வித்யகள் உலகத்துல ஓடுறதே இந்த நதிகள்லாம் எங்கேந்து கிளம்பியிருக்கும், எங்கேந்து உற்பத்தி ஆயிருக்கும்? ராமானுஷருங்கிற மலையிலிருந்து. ஜெயதி சகல வித்யா வாகினி ஜன்ம சைலகா. அந்த சைல மலையே சுவாமி ராமானுஷர் தானால் என்னென்ன இப்படித்தான் கொண்டாடுறார்கள் பெரியோர்கள். வாழி எதிராசன், வாழி எதிராசன், வாழி எதிராசன் என வாழ்த்துவார். வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை என் ஆர்த்தி பிரபந்தத்தில் சாதித்தார் போலே வாழி வாழி வாழின்னு பாடுபவர்கள் நல்லார். அந்த நல்லார் பரவும் இராமானுஷன். இராமானுஷன் திருநாமம். யாரோ ஒத்தரும் தெரியாத நாமத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துள்ளே, ஒத்தொத்தரும் கொண்டாடிக்கிற நாமத்தை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த திருநாமத்தை நம்பி நான் எவ்வளவு விசுவாசத்தோட சொன்னேன், அதே விசுவாசத்தோட நீங்களும் கத்துட்டு இருக்கணுமா இல்லையா? நம்பி கல்லார். ஆனா அந்த நம்பிக்கை நீங்க படிக்கலையே, கற்காமலே விட்டுட்டீர்களே. சதுரக்ஷரி மந்திரத்தை அபியசிக்காதே போனார்கள். 4 எழுத்து இருக்கிற மந்திரம், 4 எழுத்து மந்திரம் நாராயண 4 எழுத்தோ இல்லையோ, அதோட சேர்ந்து இருக்கிற 8 எழுத்து திருமந்திரம். இப்ப நான் சொல்றது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, இந்த 4 எழுத்து ராமானுஜாவோட சேர்ந்த மந்திரம் சொல்லி கொடுத்தேன். ஆனா நீங்க ஒருத்தரும் தெரிஞ்சுக்கல. இப்போ என்ன அநியாயம் பாருங்க. ஒரு குரங்காக பிறந்தவர் தான் சுக்ரீவன். அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா, அவனை கொன்னுடலாமா, 4 பேரை கொன்னுடலாமா? ராமனுடனே சந்தேகத்தை போக்கினார். கவலைப்படாதே, நான் இருக்கேன், சேர்த்துக்கோ. சொன்ன உடனே நம்பிவிட்டான். இவர் சொல்றார், சுக்ரீவன் கூட என்னைக்கோ ஏதோ வானர ஜாத்தியில இருந்தா கூட நம்பினா, நீங்க எல்லாம் மனுஷ ஜாத்தியில இருக்கீங்களே சொல்றத நம்ப மாட்டிடும். அவனுக்கு சொன்னான், ராமன் சொன்னான்னு புரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ சதசத்து விவேச்சனம் பண்ணுகைக்கு யோக்கியரான மனுஷர் எது சத்து எது அசத்துன்னு பிரித்து உணர்கிற பகுத்தறிவு உங்கள்கிட்ட இருக்கு. அது கிடையாதவனுக்கு, அது இல்லாதவன் கூட ஒத்துண்டானே, அது இருக்கிற நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டாமோ? அபாகியத்தின் கிரௌரியத்தை என்னன்னு சொல்லுவேன். இது பாக்கியமின்மை என்றுதான் எனக்கு சொல்ல முடியுமே தவிர, மத்த எல்லா வாய்ப்பும் இருந்து அனுபவிக்காத போட்டோம், உடையவரை பற்றாத போட்டோம்னால் சரி அருள் இல்ல போல் இருக்கு என்றுதான் முடிவு கொள்ளணுமே தவிர வேற என்ன இல்லாத படுத்து கவலைப்பட்டார். 44ஆம் பாட்டு முற்றிற்று. சொல்லார் தமிழரு 3 சுருதிகள் 4 எல்லையில்லா வரணரி யாவும் தெரிந்தவன் எண்ணரும் சீர் நல்லார் பரவுமி ராமானுஜன் திருநாமன் நம்பி கல்லார் அகலிடத்தே எது பேர் என்று காமிப்பர். இந்த அகலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எது பேர் என்று காமிப்பர்.